இந்த மிஷனுக்கு வந்து நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணி மொமெண்டோல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதே லொகேஷன் சென்னை ஈசிஆர் திருவனந்தபுரம்ல இருந்து மறுபடியும் நாங்கள் 2வது ராக்கெட் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்றோம். இதில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேல மாணவர்கள் வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து யூஎஸ் கவர்மெண்ட்டே எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் எடுத்து யூஎஸ்க்கு போயிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தது. இது வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கிறதுக்கான ஃபியூல் வந்து எரிபொருள் வந்து இதில் கிடையாது. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் த்ரூ சேட்டலைட்ஸ் மூலியமா தான். நீங்க வந்துட்டு ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறீங்க, அது எப்படி எடுக்கிறீங்க, அது எல்லாமே வந்துட்டு சேட்டலைட் மூலியமா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. யாரெல்லாம் பிரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ராக்கெட் வந்து அங்கிருந்து லான்ச் பண்ணலாம் லிமிடெட் ஒரு 500 கிலோமீட்டருக்கு போறதுக்கு. பிளஸ் கவர்மெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ல தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த் மேகலிங்கம், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஸ்பேஸ் ஒன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். எங்களுடைய கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூர் வட்டத்தில் தையூரில் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 2020 ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காக 2020 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2019 நாசாவில் 8 ரிசர்ச் பேலோட் டியூப்ஸ் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறோம். அதில் வந்து பேலோட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ராக்கெட்லையும் பலூன் மிஷன்ஸ்லையும் பறந்துருச்சு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களால் போக முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் விசா வந்து எங்களுக்கு கிடைக்கல அந்த டைம்ல 2019. அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு வாங்குற சம்பளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மி. என்னுடைய அப்பா வந்து அந்த டைம்ல வந்து ஒரு டிரைவரா இருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டு நான். ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த சேட்டலைட்ஸ்க்காக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நாசாவில் லான்ச் ஆகுது, பட் ஆனால் அதை பார்க்கறதுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு ஸ்பார்க் வந்து எனக்குள்ள வந்துச்சு. நம்ம ஏன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த கண்ட்ரிக்கு போகணும், நம்ம இந்தியாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி மாணவர்களுக்கு கொடுக்கலாம், நம்ம பண்ற கஷ்டத்தை வந்து யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி ஸ்பேஸ் ஒன் இந்தியாவை வந்து நான் கேளம்பாக்கத்துல ஸ்டார்ட் பண்ணேன். நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேளம்பாக்கத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வச்சு நான் ஆரம்பிச்சது. அந்த செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ல ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன் நான். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் டீம் அந்த டைம்ல யாருமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ரவுண்ட் தி கிளாக் தான். விடிய காலையில 5 மணிக்கு நாங்க எந்திரிச்சு மறுபடியும் நான் 6 மணிக்கு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மொத்தமா நான் தூங்குறதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் அந்த டைம்ல நான் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்றோம், அது ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜில பண்றோம்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 2021 வந்து ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து ஒரு 100 சேட்டலைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணலாம் இந்தியாவில இருந்து, அது பலூன் மிஷன்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரிசர்ச் பைலட் சேலஞ்ச் 2021. இதுல 1347 பசங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். இந்த மிஷனுக்கு வந்து நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணி மொமெண்டோல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு பேர் இல்லாம பாராட்டும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய ராக்கெட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நைட்டும் பகலமா சேர்ந்து நாங்க உருவாக்கி இருந்தோம். அதை தொடர்ந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு சக்சஸ்க்கு போலாமே, மேம்படுத்தி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய முதல்ல ஹைபிரிட் ராக்கெட் ஆனா மொபைல் லான்ச் பேட் எந்த லொகேஷன்ல வேணாலும் எந்த டைம்ல எந்த ஊர்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணலாம்ன்ற கான்செப்டை கொண்டு வந்து அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே லொகேஷன் சென்னை ஈசிஆர் திருவனந்தபுரம்ல இருந்து மறுபடியும் நாங்க 2வது ராக்கெட் வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றோம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே லொகேஷன் சென்னை ஈசிஆர் திருவனந்தபுரம்ல இருந்து மறுபடியும் நாங்க 2வது ராக்கெட் வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றோம். இதுல கிட்டத்தட்ட 10,000க்கும் மேல மாணவர்கள் வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா நிலைநிறுத்திட்டோம். ஸோ அதோடைய விளைவா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ கடந்த மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதியில இருந்து இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் நாசாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து கவர்மெண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன செலக்ட் பண்ணிருந்தாங்க. அதுவும் அமெரிக்கன் கவர்மெண்ட். அங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வேரியஸ் லெவல் ஸ்கிரீனிங், வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து யாரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் வந்து பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாமினேஷன்ஸ்க்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை நான். ஸோ அதுவும் யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ எம்பசி மூலயமா அவங்க வந்துட்டு இந்தியாவோட பல இடத்துல இருந்து பல நாமினேஷன்ஸ் எல்லாமே அவங்களே இது பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 2 ராக்கெட் லான்ச் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செயல்படுத்தி காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமி ஹெச் அண்ட் ரூமி 1 வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அது மூலியமா வந்துட்டு என்னுடைய நாமினேட் வந்து கவர்மெண்ட்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணி அவங்க வந்து வேரியஸ் ஸ்கிரீனிங்லாம் போயிட்டு ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டே எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் எடுத்து யூஎஸ்க்கு போயிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தது. ஸோ அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாசா கவர்மெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு வேரியஸ் ட்ரைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செக்டர்ல கொடுத்துருந்தாங்க. அவங்க பண்ற டெக்னாலஜில என்ன மாதிரி இருக்கு, ஸோ நாசா சயின்டிஸ்ட் கூட வந்து பல இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து டே ஃபுல்லாவே வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து அங்க இருக்கிற ஆர்மியோடைய சீஃப் எல்லாத்தையும் வந்து நாங்கள் மீட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேட்டோம். ஸோ அவங்க ஸ்பேஸ் ஃபோர்ஸ் மூலியமா வந்துட்டு என்ன மாதிரிலாம் வந்து அவங்க டேக்கிள் பண்றாங்க, என்ன மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க, ஸோ ராக்கெட்ல எப்படி லான்ச் பண்றாங்க, வேரியஸ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு பல செஷன்ஸ் எல்லாமே இதில் போச்சு. இப்போ வந்து ஹைபிரிட் டெக்னாலஜில வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து லிக்விட் ஆக்சிடைசர் இருக்கும், சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். அதுதான் ஹைபிரிட் டெக்னாலஜி.
இது மூலியமா நம்மளால வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நம்ம இன்ஜினை பண்ண முடியும். ஸோ லைக் த்ரோட்லிங் நம்மளால பண்ண முடியும். ஸோ ரீஇக்னிஷன்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும். இது வந்து சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதிக்கிறதுக்கான ஃபியூல் வந்து எரிபொருள் வந்து இதுல கிடையாது. இது வந்து நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி பயன்படுத்தும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா செயற்கைக்கோளை கம்மியான விலையில வந்துட்டு நம்மளால ஸ்பேஸ் இப்ப நிலைநிறுத்த முடியும் லோவர் எர்த் ஆர்பிட்ல. ஸோ அதுதான் மெயின் காரணம். ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் தான். இப்போ எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்ஸ் இதுல கொண்டு போறாங்க. முதல்ல ராக்கெட் லான்ச் பண்ணும்போது எதுக்கு இந்த ராக்கெட்ல லான்ச் பண்றீங்கன்றதை கேட்டாங்க. மேற்கொண்டு நம்மளுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம லோவர் எர்த் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செயற்கைக்கோள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ்க்கு பயன்படுத்தலாம், நம்மளுடைய பேங்கிங் செக்டர்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம்? த்ரூ சேட்டலைட்ஸ் மூலியமா தான். நீங்க வந்துட்டு ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறீங்க, அது எப்படி எடுக்கிறீங்க? அது எல்லாமே வந்துட்டு சேட்டலைட் மூலியமா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன் இத்தனைக்கும் நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நீங்க ஆர்டர் போடுறீங்க, எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? ஒரு போன்ல இருந்து எல்லாமே பண்ணி நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்றீங்க. அதுக்கும் காரணம் செயற்கைக்கோள் தான். செயற்கைக்கோள் வந்து நம்மளுக்கே தெரியாம வந்துட்டு நம்மளோட லைஃப்ல வந்துட்டு பயங்கர இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அது செயற்கைக்கோள் தான்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ அதனாலதான் ஸ்பேஸை வந்துட்டு அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2018 2019 ஸ்பேஸ் பாலிசியில வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சா இஸ்ரோல இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் வந்து வடிவமைக்கணுமா, அதுவும் இஸ்ரோல இருக்கிற சயின்டிஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ பிரைவேட் செக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஸோ யார் வேணாலும் செயற்கைக்கோள் பண்ணலாம், யார் வேணாலும் ராக்கெட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பாலிசிஸை வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் செயற்கைக்கோள் உருவாக்கலாம், யார் வேணாலும் செயற்கைக்கோள் உருவாக்கலாம். அது நமக்கு கம்மி விலையில பண்ணும்போது நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான பேலோட்ஸ் வந்து நம்ம அதில் நம்ம கொண்டு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கம்யூனிகேஷன், சர்வைலன்ஸ், பார்டரை வந்துட்டு நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வந்துட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பேஸ் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகரப்பட்டினத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பிரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ராக்கெட் வந்து அங்கிருந்து லான்ச் பண்ணலாம், லிமிடெட் ஒரு 500 கிலோமீட்டருக்கு போறதுக்கு. பிளஸ் கவர்மெண்ட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் லைக் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்டார்ட் அப், ஒரு யூனிவர்சிட்டி ஆகட்டும், யார் வேணாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்டான முறையில வந்துட்டு செயற்கைக்கோளை வந்துட்டு அவங்க வடிவமைச்சு அக்கார்டிங் டு லைக் அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கணும். ஸோ பல டெஸ்டிங்லாம் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு தெர்மல் டெஸ்ட், வைப்ரேஷன், இன்டிகிரேஷன் எல்லாமே போய் அதெல்லாமே குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அதை ராக்கெட்ல வச்சு நம்மளால லான்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ அமெரிக்கன் ஈரான்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான மிசைல்ஸ் தான் வந்துட்டு இதில் பயன்படுத்திருக்காங்க. அந்த டாபிக் வேற, இது ஸ்பேஸ் டெக்னாலஜி வேற. பட் ஆனால் டிஃபென்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ராணுவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து சாலிட் ப்ரொபல்ஷன்ல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன்ல கொண்டு வந்தாங்க. இந்த சூப்பர் சோனிக் பிளஸ் வந்து இப்போ ஹைப்பர் சோனிக் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. மென்மேலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற டெக்னாலஜி வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்யூஷன்ஸ். ஆனா நம்ம கண்ட்ரி இந்தியாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்காலத்துல வரப்போற ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சு ஓகே இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான நியூ டெக்னாலஜி வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டன் டோம் அந்த மாதிரி நியூ டெக்னாலஜில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஸ்பேஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்றது எல்லாமே வந்து ஏர்ஃபோர்ஸ் டீம் தான். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நேவி இருப்பாங்க, ஆர்மி இருப்பாங்க, மிலிட்டரி இருப்பாங்க, கோஸ்ட் கார்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ். என்னன்றது பாத்தீங்கன்னா இப்போ சேட்டலைட் வந்துட்டு செயற்கைக்கோள் வந்துட்டு கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்ல மேல வந்துட்டு செயற்கைக்கோள் போகும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 செயற்கைக்கோள் இடிக்கிற மாதிரி இருக்கா, அந்த செயற்கைக்கோளை வச்சு அந்த நாட்டுக்கு வந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ். அந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ராக்கெட் லான்ச் பண்ணும்போது இவங்க கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். அவங்க வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ணி மக்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்கா, ராக்கெட் வந்து ட்ராஜெக்டரி எங்கேயாச்சும் மாறதுக்கு இருக்கா, வேற எங்கேயாச்சும் அன்கண்ட்ரோல் பாத்துல போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்துட்டு கிளியரன்ஸ் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டு அந்த ராக்கெட் லான்ச் பண்ற கமாண்டிங் அப்ரூவல்ல இருந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸ் தான் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அது மொத்த ஏரியாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. ஆமா, ஃபியூச்சர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க 700 கிலோமீட்டர்ல வந்து ராக்கெட் வந்து நாங்க லான்ச் பண்ணணும்னு பாக்குறோம். அதான் எங்களுடைய மெயின் கோலா நாங்க இப்போ வச்சிருக்கோம். இது வரைக்கும் 2 ராக்கெட் வந்து நம்ம சென்னையில இருந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரூமி ஹெச் அண்ட் ரூமி 1. அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ராக்கெட் வந்து நிறைய பேர் வந்து இது எப்படி பண்றாங்க, இதுல ஃபெயிலியர் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அதை பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணி காமிச்சிருக்கோம். அதை தாண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் லான்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து நீங்க லான்ச் பண்ணீங்க, ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்து நீங்க லான்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா செகண்ட் லான்ச் வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். அதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ராக்கெட் ஆன மொபைல் லான்ச் பேட். ஸோ எங்க இருந்து லான்ச் பண்ணலாம், எப்படி என்ன ஆங்கிள் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வர அக்டோபர் 11 வந்து அது நான் சொன்ன மாதிரி 2 ராக்கெட் வந்து சைமல்டேனியஸா நம்ம கொண்டு போறோம். எங்களுடைய ஃபியூச்சர் டார்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் நாங்க டார்கெட். மிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய
சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்டின் குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன 2 ராக்கெட் லான்ச்சுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் வந்து நிறைய கவர்மெண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ராக்கெட் லான்ச் பேடுக்கு ஓகே. இது அடுத்தவங்க கிட்ட போகாம நாங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ல தான் நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ல இருந்து விடாமுயற்சியில கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 43 பேர் எங்க கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இருக்கு. எங்களுடைய மென்டார்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்ல வந்து டாப் லெவல்ல இருந்தவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் பிளஸ் வந்து நாங்க போற ஸ்பீடுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்து ஃபெசிலிட்டியை வந்து அடுத்தவங்க கிட்ட போறதுக்கு பதிலாக நாங்களே வந்து இன்னோஸ்ல கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வர அக்டோபர் 11ஆம் தேதி 2026 2 ராக்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஒரே கவுண்ட் டவுன்ல ஒரே டைம் இக்னிஷன்ல வந்து வேறு லான்ச் பேட்ல இருந்து ஒன்னு ஃபிக்ஸட் லான்ச் பேட், இன்னொன்று வந்து மொபைல் லான்ச் பேட், ரெண்டு இதுல இருந்து ஒரே டைம்ல வந்து லான்ச் ஆக போறது. இதுல கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா செயற்கைக்கோள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வைக்க போறோம். இதுல வந்து டிஃப்ரெண்ட் சேட்டலைட்ஸ் எல்லாமே இருக்கு. பிகோ சேட்டலைட்ஸ், ஸ்டிப் சேட்டலைட்ஸ், நானோ சேட்டலைட்ஸ் அந்த மாதிரி. இதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செயற்கைக்கோள் எப்படி பண்ணணும்ன்றது ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ற ராக்கெட்ல வச்சு நம்ம லான்ச் பண்ணுவோம். ராக்கெட் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் வந்து அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சேட்டலைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம். ட்ரைனிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ண அந்த சேட்டலைட்டை வந்துட்டு நம்மளோட ராக்கெட்ல வச்சு நம்ம லான்ச் பண்ணுவோம்.